सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோட்ச சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 5 ஓவி 125. பாபாவை போன்ற ஒரு சீடன் கிடைத்ததும் குருவானார் ஜவஹர் அலி ஃபக்கீர். பிறகு இருவரும் யோசித்து முடிவெடுத்து ரகதாவிலே வசிக்கச் சென்றனர். ஜவஹர் அலிக்கு பாபா போன்ற சிறந்த சீடர் கிடைத்தார். இருவரும் ஷீரடிக்கு அருகில் உள்ள ரகதா என்ற கிராமத்திலே வசிக்க முடிவு செய்தனர். சீடனின் உறுப்புகளின் சக்தியை குரு அறிய முடியவில்லை. ஆனால் குருவினுடைய பலவீனம் என்னவென்று சீடனுக்கு தெரியும். பாபாவை போன்ற ஒரு சீடன் தன் சீடனின் தர்மத்தை அறிந்த பிறகு தன் குருவை அவமதித்ததில்லை. குருவின் வாயிலிருந்து என்ன உத்தரவு வந்ததோ அதை அவர் பின்பற்றினார். அவரின் வீட்டிற்கு தண்ணீர் நிரப்பினார். பாபா வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அது ஃபக்கீரின் மாயை வேலை செய்ய ஆரம்பித்தது. எனவேதான் இப்போது ஷீரடியை விட்டு வெளியேறிவிட்டதாக ஷீரடிவாசிகள் வாதிடத் தொடங்கினர். ஜவஹர் அலி தனது யோக சக்தியால் பாபாவை சிறைபிடித்து வைத்திருந்ததாக மக்கள் நினைத்தனர். ஆனால் சாயினுடைய நகர்வு வேறு விதமாக இருந்தது. உடலின் செருக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஷீரடியிலே பாபாவின் விருப்பமான சீடர்களாக இருந்தவர்கள் பாபாவினுடைய பிரிவின் வழியை உணர ஆரம்பித்தார்கள். பாபா உயிர் பிழைப்பது கடினம். பாபா முற்றிலும் ஜவஹர் அலியின் கீழ் இருந்தார். அவரை எப்படி விடுவிப்பது என்று ஷிரடியிலே வசிக்கும் பக்தர்கள் அனைவரும் கவலைப்பட்டனர். தங்கமும் அதன் பிரகாசமும், தீபமும் அதன் பிரகாசமும் ஒன்றாக இருப்பது போல குருவும் சீடனும் ஒன்றே. பின்னர் ஷீரடி சாயினுடைய பக்தர்கள் அந்த ரகதாவினுடைய ஈத்காவிற்கு சென்றனர். பக்தர்கள் பாபா உட்பட அனைவரையும் மீண்டும் ஷீரடிக்கு அழைத்து வர விரும்பினர். அப்போது ஃபக்கீர் ஜவஹர் அலி அங்கு இல்லை. பாபா மக்களுக்கு வேறான அறிவுரை கூறினார். இந்த ஃபக்கீர் மிகவும் கோபக்காரன், அவனிடம் ஏமாந்து விடாதே. அவன் என்னை விட்டு விலக மாட்டான். நீங்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். இப்போது அவன் கிராமத்திலிருந்து இங்கு வந்து உங்களை பிள்ளையில்லாமல் ஆக்கிவிடுவான். அவனுடைய கோபம் மிகவும் கடுமையானது. அவன் வந்ததும் நீங்கள் அவனிடம் நியாயம் கேட்க வந்ததாக தெரிந்தவுடன் அவன் முகம் கோபத்தால் சிவந்துவிடும். நீங்கள் உடனே ஷிரடிக்கு செல்லும் பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள். அந்த நேரத்திலே ஃபக்கீர், ஏய், நீ உன் மகனுக்காக வந்திருக்கின்றாய் என்று நினைக்கின்றேன். நீ என்ன செய்கின்றாய்? அவனை மீண்டும் ஷீரடிக்கு அழைத்து செல்ல விரும்பினால் அந்த வலையிலே விழாதே என்றார். ஃபக்கீர் இப்படி சொன்னாலும் கிராம மக்களை பார்த்ததும் வருத்தமடைந்தார். அவன் என்னையும் இந்த பையனுடன் ஷீரடிக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார். உண்மையான ஸ்ரீ சாயி பக்தன் அணிந்தான் பண்டாரியினுடைய திருடன், அன்பான பந்தத்தினுடைய போர்வை போன்றானார்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।